இந்த 25 ஆண்டுகள் இந்த இயக்கம் தாக்குப்பிடித்து நின்றதே ஒரு சாதனை தான். சமகாலத்தில் தோன்றிய பல இயக்கங்கள் காணாமல் போய்விட்டன, இருந்தாலும் செயலிழந்து போய்விட்டன. பல இயக்கங்கள் வேறு பெரிய இயக்கங்களோடு போய் கரைந்து போய்விட்டன. எந்த பின்புலமும் இல்லாமல், யாருடைய ஆதரவும் இல்லாமல், ஊக்கப்படுத்த எவருமே இல்லாமல், பாராட்டுவதற்கு யாரும் இல்லாமல், சொந்த கைகளை ஊன்றி கரணம் போடுகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இந்த அரசியல் களத்தில் கரணம் போட்டு இந்த இடத்தை தொட்டிருக்கிறது. இதை இன்றைக்கு பலராலும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சும்மா ஆதரவு தானே கொடுக்கிறதா சொன்னீங்க, போய் அமைச்சரவையிலே உட்கார்ந்துக்கிட்டீங்களே. நான் ஆத்தங்கரையில் தானே உட்கார சொன்னேன், நீங்க அள்ளி குடிக்கிறீங்களே. நான் மரத்து நிழல தானே உட்கார சொன்னேன், நீங்க பழம்பரிசு திங்குறீங்களே. நான் ஹோட்டல்ல வேலை செய்ய தானே சொன்னேன், நீங்க போய் அங்க காபி சாப்பிட்டு இருக்கீங்களே என்று கேள்வி கேட்பது போல் இருக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணியை தேர்தலுக்கு முன்னால் கட்டி காப்பாற்றியவன் திருமாவளவன். அடித்து சொல்லுவேன், நெஞ்சு உயர்த்தி சொல்லுவேன், தலை நிமிர்ந்து சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் அகந்தையால் சொல்லவில்லை. என்னை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை உடைக்க முயற்சித்தது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா நாள்தோறும் பேசக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய அரசியல் சக்தி கிடையாது. ஆனா கடந்த 2 வருஷமா எந்த மீடியாவை நீங்கள் பார்த்தாலும், சமூக வலைத்தளங்களை பார்த்தாலும், விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் என்று திரும்ப 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 பேசினார். சில பேர் பாராட்டி நயந்து உசுப்பேற்றிவிட்டு வெளியே கொண்டு வர பார்த்தார்கள். சில பேர் கடுமையாக விமர்சித்து திமுக சொம்பு, திமுக கொத்தடிமை, திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறான் திருமாவளவன் என்று கடுமையாக வசைபாடி பார்த்தார்கள். பாராட்டினாலும் அசையவில்லை திருமாவளவன், வசைபாடினாலும் அசையவில்லை திருமாவளவன். ஏனென்றால் திருமாவளவனுக்கு ஒரே நோக்கம்தான் இருந்தது, இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டும்தான். இன்றைக்கு கட்டுக்கோப்பாக அந்த கூட்டணி தேர்தலை சந்தித்தது என்றால் அதற்கு திருமாவளவன் எடுத்துக்கொண்ட முயற்சி ஒரு காரணம் என்பதை, எதற்கும் அசைந்து கொடுக்காமல் உறுதியோடு நின்றான் என்பது ஒரு காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை நான் தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அது எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். என்னை அசைத்து பார்க்க யார் யார் முயற்சித்தார்கள், என்னென்ன மாய்மால வித்தைகளை எல்லாம், மாயாஜால வித்தைகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் என்பது எனக்குத்தான் தெரியும். எதற்கும் நான் இணங்கவில்லை, மயங்கவில்லை. மதசார்பின்மை என்கிற கருத்திலே நமக்கு ஒரு உடும்பு பிடியான நம்பிக்கை இருந்ததனால் திமுக தலைமையிலான கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பெரும் போராட்டத்தை நடத்திய ஒருவன் நான் என்பதை நெஞ்சுயர்த்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத முடிவு. தொங்கு சட்டசபை வரும் என்பது நான் யூகித்த ஒன்றுதான்.
பற்றாக்குறை திமுகவுக்கு ஏற்படும் என்றுதான் நான் கருதியிருந்தேன். ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறி போனது. தலைகீழாக மாறி போனதற்கு இது காரணம் அது காரணம் என்று பலரும் பல வகைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்றால், ஜல்லிக்கட்டுக்காக நடந்த மக்கள் போராட்டம் எப்படி நிகழ்ந்ததோ அப்படி நிகழ்ந்திருக்கிறது. இது எப்படி நிகழ்ந்தது என்றால், நேபாளில் நடந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்ததோ அப்படி நிகழ்ந்தது. இது எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்றால், இலங்கையில் மாற்றம் நிகழ்ந்ததே அப்படி நிகழ்ந்திருக்கிறது. ரெண்டு கட்சி இரு துருவங்களா மோதி கொண்டிருக்கிற போது மூன்றாவதாக ஒரு சக்தி அனுர திசநாயக்கா அதிபராகிவிட்டார். நேபாளில் அப்படித்தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று போராடி கொண்டிருந்த வேளையில் அங்கே மூன்றாவதாக ஒரு புதிய சக்தி, தீவிர மதவாதம் பேசிய கட்சிகளை தூக்கி எறிந்து விட்டார்கள் மக்கள். டெல்லியிலே காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது திடுமென அண்ணா ஹசாரேவின் மாணவன் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராகிவிட்டார். அவன் ஒரு ஆளா என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்த போது அவர்தான் மாற்று ஆள் என்று மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார். விவசாயிகள் போராட்டத்தால் பிஜேபிக்கு பாதிப்பு வரும், காங்கிரஸ் பயன்பெறும் என்று பஞ்சாபில் நினைத்துக் கொண்டிருந்த போது காங்கிரஸா பிஜேபியா என்று தேர்தல் களத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த வேளையில் அங்கேயும் ஒரு கிளை கூட இல்லாத அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராகிய அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது. அவருடைய ஆள் முதலமைச்சராக வந்து விட்டார். டெல்லியிலே எப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததோ, பஞ்சாபிலே எப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததோ அப்படித்தான் தமிழ்நாட்டிலே. திமுகவுக்கு எதிரான அரசியல் எம்ஜிஆர் காலத்திலேயே தொடங்கியது. திமுக வெறுப்பு அரசியல் எம்ஜிஆர் காலத்தில் விதைக்கப்பட்டது. ஜெயலலிதா காலத்தில் அது நீரூற்றி வளர்க்கப்பட்டது. வைகோ அந்த கட்சியிலிருந்து வெளியேறி திமுகவுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை வேகமாக பரப்பினார். திமுகவுக்கு எதிராக தானே ஒரு மாற்று என்று. அப்படி திமுகவுக்கு எதிரான அரசியல் 72 தொடங்கியது, இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. பிறகு வைகோ காலத்திலேயே சமகாலத்திலேயே கட்சி தொடங்கிய மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் சமூகத்தின் முதல் எதிரி திமுக என்று சொன்னார். எப்படி வைகோ திமுக தான் எங்கள் முதல் எதிரி என்று சொன்னாரோ, அப்படி மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் சமூகத்தின் முதல் எதிரி என்று திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசினார். பின்னர் விஜயகாந்த் வந்தார். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று நான் தான் என்று திராவிட கட்சிகளுக்கு எதிரான எதிர்ப்பு அரசியலை வெறுப்பு அரசியலை பன்மடங்கு பெருக்கினார். அவர் வந்த பிறகு மதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு, திமுக அதிமுகவிலும் பாதிப்பு. கடைசியாக சீமான் வந்தார். பெரியாரே ஒரு மண்ணு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட வெறுப்பு அரசியலை அவர் விதைத்தார். எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 10 அடி சம்மட்டி அடி திராவிட அரசியலுக்கு எதிரான தாக்குதலை கடைசியாக விஜய் வந்தார். அவர் அறுவடை செய்து விட்டார். 8% இருந்தது 4% குறைந்தது. இடையிலே புகுந்து அரசியல் செய்ய நினைத்த பாஜக அண்ணாமலையை வைத்து சூதாட்டம் ஆடி பார்த்தது. நாடாளுமன்ற தேர்தலிலே 11.5% வரையில் அதிமுக வாக்குகளை எல்லாம் வளைத்து போட்டு இது எங்கள் வாக்கு வங்கி என்று காட்டிய அரசியல் நடந்தது. ஆனால் இந்த தேர்தலில் உனக்கு இருக்கிறதே 2% தாயா, அந்த 9.5% உனக்கான ஓட்டு இல்லை. அது திமுக அதிமுக எதிர்ப்பு ஓட்டு. திமுக அதிமுக எதிர்ப்பு ஓட்டு பாஜகவில் இருந்தும்
திமுக அதிமுக எதிர்ப்பு ஓட்டு சீமான் கட்சியிலும் இருந்தும் பெருமளவிலே இன்னொரு கட்சிக்கு, புதிய கட்சிக்கு, தாவேகாவுக்கு போய்விட்டது. கடந்த தேர்தலில் 2021 65 66 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக இந்த தேர்தலில் 47 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. பெரிய சரிவு. அதை எந்த அறிவுஜீவியும் ஊடகங்களில் பேசுறதில்லை. இந்த சரிவு எப்படி ஏற்பட்டது? தனித்து ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய வெற்றியை பெற்ற திமுக 59 இடங்களில் தான் வெற்றி என்கிற நிலைக்கு பின்னடைவை சந்தித்தது. இவ்வளவு பெரிய சரிவுக்கு அவர்களின் கோர் ஓட் பேங்க், காலங்காலமாக அவர்களுக்கென்று கிடைத்து வந்த ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க், நிலையான வாக்கு வங்கியில் பாதிப்பு ஏற்பட்டது. முதல்ல மோசம் போச்சுன்னு இல்லையா, லாபத்துல குறைஞ்சிருச்சுன்னா அது வேற. போன தடவை 60 ரூபாய் லாபம் கிடைச்சது, இந்த தடவை 40 ரூபாய் தான் கிடைச்சிருக்குன்னா அது வேற, லாபத்துல நஷ்டம். இப்ப முதல்ல மோசம் போச்சு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். இது எப்படி நிகழ்ந்தது என்றால், திடீரென்று ஒரு சினிமா ஹீரோ வந்ததனால் நிகழ்ந்து விடவில்லை. இது 40-50 ஆண்டுகளாக திராவிட அரசியலுக்கு எதிராக பரப்பப்பட்ட வெறுப்பு அரசியலின் விளைவாக நிகழ்ந்தது. இதையெல்லாம் பேசாம அவங்க வேலை செய்யல, இவங்க வேலை செய்யல, இவங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, அவங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, அப்புறம் எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லாமலா 2021 வெற்றி பெற முடிந்தது? இந்த கூட்டணி கட்சிகளிடம் சக்தி இல்லாமலா 2019 அவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிந்தது? இந்த கூட்டணி கட்சியிடம் எதுவும் இல்லை என்பதனால 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிந்தது? கூட்டணி பலத்தையும் தாண்டி இன்னொரு கட்சியை எந்த காரணத்துக்காக ஓட்டு போடல, ஆனா ஓட்டு போட்டோம். ஐடியாலஜியா இல்ல, கடுமையான உழைப்பா இல்ல, பணத்துக்கு போட்டீங்களா கிடையாது, சாதிக்காக போட்டீங்களா இல்ல, மதத்துக்காக போட்டீங்களா இல்ல, கட்சி கட்டமைப்பு வலிமையாக இருந்தது, பூத் கமிட்டி எல்லாம் போட்டு வேலை செய்தார்களா இல்ல, வேற எதுக்குதான் ஓட்டு போட்டுங்க? உங்க மேல இருக்கிற வெறுப்புல தான் ஓட்டு போட்டோம். அவங்களை பிடிச்சு நாங்க ஓட்டு போடல. இதுதானே மெசேஜ், இதைத்தானே படிக்க வேண்டும், இதைத்தானே ஆய்வு செய்ய வேண்டும், இதற்கான காரணத்தை தானே கண்டறிய வேண்டும். உள்ளபடியே என்னுடைய கவலை எல்லாம் என்ன இருந்ததுன்னா, நான் இப்போ அந்த கவலையோடு தான் இருக்கிறேன். என்ன கவலைன்னா, சீமான் சொன்ன மாதிரி பெரியார் அரசியலுக்கே இங்கு வேட்டு வைத்து விட்டார்களோ என்ற கவலை. இனிமே அந்த அரசியலை மீட்டெடுக்க முடியுமா? அதுதான் கவலை. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா என்கிற கவலை அவர்களுக்கு இருக்கலாம். அது ஒரு புறம். பெரியார் அரசியல் என்ன ஆகும், அம்பேத்கர் அரசியலின் நிலை என்ன ஆகும்? ஏன்னா தாவேக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அதற்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற வலிமையை பெரியார் அரசியலை பேசுகிறவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதுதான் பெரிய சர்வைவல். அதற்கான சர்வைவல் போராட்டங்கள் அதுதான். தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்கிற இடத்தில் எந்த கட்சி வந்து உட்கார போகிறது? நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு.